ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மல்டி குக்கரில் அதாவது இன்ஸ்டன்ட் பாட்டில் டொமேட்டோ ரைஸ் பண்ணுறது பார்க்கலாம். மல்டி குக்கர், இன்ஸ்டன்ட் பாட் எல்லாமே ஒன் பாட் டிஷ்ஷாக என்ன செய்யணுன்னாலும் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வதக்கிறதும் அதுலேயே செஞ்சுக்கலாங்கிறது ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் தான். இதில் டைரெக்டாக சாம்பார்லாம் கூட வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது ப்ரீத்தி மல்டி குக்கர். அதில் நான் செய்கிற மெத்தடில் நான் இங்கே சொல்கிறேன். ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக அதில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன், பேசிக் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் கட்டாயமாக ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு, அதாவது 160 ml அளவு கப்பில் பாஸ்மதி ரைஸை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். மல்டி குக்கரில் சாட்டே மோடில் வச்சுக்கணும். என்னோட இதில் சாட்டே மோடு மேக்ஸிமம் 30 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். இந்த ஹாஃப் அன் ஹவரில் இந்த ஹோல் வதக்கிற ப்ராசஸையும் நம்ம பண்ணிடலாம். 4 ஸ்பூன் நெய், 4 ஸ்பூன் எண்ணெயும் விட்டு 2 பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஆனிஸ், ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 7-8 முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு வறுத்துண்டு அதுலேயே ஒரு வெங்காயத்தையும் நீளமாக கட் பண்ணி போட்டுண்டு வதக்கிக்கணும். இப்போது இன்னொரு வெங்காயம், 4 பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எல்லாத்தையும் அரைச்சி அந்த விழுதியை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ 4 தக்காளியை அரைச்சி இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கணும். அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் காரப்பொடி, 1 டீஸ்பூன் உப்பு போட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடியும் போட்டு நல்லா கிளறிக்கணும். இப்போ ஒரு 1.25 அளவு கப்பு தண்ணியை குக்கரில் விட்டு கொதிக்க ஆரம்பிக்கிறச்சே சாட்டை மோடை நிறுத்திட்டு ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் போடணும். நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி ப்ரெஷர் வால்வை க்ளோஸ் பொசிஷனில் வச்சுட்டு டைமரையும் 7 நிமிஷத்துக்கு செட் பண்ணி வச்சிடணும். 7 நிமிஷம் ஆனதும் கீப் வார்ம் மோடுக்கு அதுவே போயிடும். அவசரப்பட்டு திறக்கக்கூடாது. ஃபுல்லாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்து கொத்தமல்லியை தூவிக்கணும். சுவையான டொமேட்டோ ரைஸ் ரெடி. இதுக்கு காம்பினேஷனாக பூந்தி ராய்த்தா பார்க்கலாம். 2 கரண்டி தயிரை தண்ணி விடாமல் கடைஞ்சிட்டு உப்பு, வறுத்த சீரகப்பொடி அரை டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன் போட்டு காரா பூந்தி 2 ஸ்பூன் போட்டு கலக்கினா கூல் பச்சடி ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.